வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். இந்தியாவின் கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான கோவில். அது வெறும் பக்தி மையம் அல்ல, மர்மங்களின் புதையலுமாகும். இதுவே ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகின் மிகவும் செல்வம் வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது. இங்கு உள்ள செல்வத்தின் மதிப்பு $1 டிரில்லியன் மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தங்க சிம்மாசனம், வைர ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிலைகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ரோமன் மற்றும் நெப்போலியன் கால நாணயங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து இதை உலகின் மிகவும் செல்வமும் மர்மமுமாகிய தெய்வீக தலமாக மாற்றியுள்ளன. ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய மர்மம் 6வது அடித்தளம், அதாவது வால்ட் பி. 5 அடித்தளங்கள் இதுவரை திறக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து அளவிட முடியாத செல்வம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் வால்ட் பி இன்று வரை மூடியே உள்ளது. இரும்பு மற்றும் எஃகிலான பெரிய கதவின் மீது 2 கோபநாகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதை அஷ்டநாக பந்தன மந்திரம் மூலம் முத்திரையிடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. யாராவது இதை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் உயிருடன் திரும்பி வர முடியாது என்றும் நம்பப்படுகிறது. 1930களில் இதை திறக்க முயன்ற சில பணியாளர்கள் திடீரென மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் 5 அடித்தளங்கள் திறக்கப்பட்ட போதும் இந்த 6வது வால்ட்டை யாரும் தொட துணியவில்லை. இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் மகாபாரதம், விஷ்ணு புராணம் மற்றும் பத்ம புராணம் போன்ற புனித நூல்களில் காணப்படுகின்றன. இங்கே திவாகர முனிவருக்கு பகவான் விஷ்ணுவின் விசாலமான வடிவம் தரிசனம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் திருவாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா தன் முழு ராஜ்யத்தையும் பகவான் பத்மநாபரின் பாதங்களில் அர்ப்பணித்து தன்னை அவரது அடியனாக அறிவித்தார். இந்த கோவில் அதன் மர்மமான அடித்தளங்களுக்கே அல்ல, அதிசயமான கட்டிடக்கலைக்கும் விஞ்ஞான ரீதியான அதிசயங்களுக்கும் பெயர் பெற்றது. ஆண்டுக்கு 2 முறை சூரிய கிரகண சமநிலை காலங்களில் சூரிய கதிர்கள் கோவிலின் ஜன்னல்கள் வழியாக பாய்ந்து முழு கோவிலும் தங்க நிற ஒளியில் மிளிர்கிறது. கோவிலின் பிரதான சிலையும் மிகவும் விசித்திரமானது. 18 அடி நீளமான பகவான் விஷ்ணுவின் சாலிகிராம சிலை. அவர் ஆதிசேஷனின் மீது சாய்ந்து உறங்கும் நிலையில் உள்ளார். இந்த சிலையை முழுமையாக பார்க்க 3 கதவுகள் வழியாகவே காண முடியும். முதல் கதவிலிருந்து தலை, 2வது கதவிலிருந்து நாபி, 3வது கதவிலிருந்து பாதம். ஆனால் கேள்வி என்னவெனில், இந்த வால்ட் பியின் ரகசியம் என்ன? ஏன் இதுவரை யாராலும் திறக்க முடியவில்லை? இதற்கு பின்னால் ஏதேனும் சாபம் இருக்குமா, அல்லது உலகத்திலிருந்து மறைக்கப்பட்ட புதையல்கள் உள்ளதா? ஒரு நாள் இது திறக்கப்பட்டால் உண்மையிலேயே பேரழிவு ஏற்படுமா? இது நூற்றாண்டுகளாக பக்தர்களையும் விஞ்ஞானிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வந்துள்ளது. ஆகவே வாருங்கள், இந்த அதிசயமும் மர்மமுமான பயணத்தை தொடங்குவோம். கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரம், பழங்காலத்தில் இதை அனந்தபுரம் என்றும் அழைத்தனர். கடலும் பசுமையும் சூழ்ந்த இந்த புனித நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். திருவனந்தபுரம் பகுதி அனந்தகாடு அல்லது அனந்தவனம் என அழைக்கப்பட்டது. அதாவது அனந்தனின் காடு என்று பொருள். அங்கு வாழ்ந்தார் திவாகர முனிவர், பகவான் விஷ்ணுவின் மிகுந்த பக்தர். அவர் ஆண்டாண்டு காலம் கடும் தவம் செய்து ஒரு ஆசை மட்டும் வைத்திருந்தார். பகவான் விஷ்ணுவின் விஸ்வரூப தரிசனம் பெற வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் பகவான் விஷ்ணு ஒரு தெய்வீக குழந்தை வடிவில் அவர் முன் தோன்றினார். அந்த சிறுவன் முனிவருடன் விளையாடத் தொடங்கினான். ஆனால் அவனது நடத்தை சாதாரண குழந்தையைப் போல இல்லை. திவாகர முனிவர் கேட்டார், "நீ யார்?" சிறுவன் புன்னகையுடன் சொன்னார், "நீ என்னை பிடித்தால் நான் உன்னுடன் இருப்பேன், இல்லையெனில் நான் மறைந்து விடுவேன்." இதை சொல்லிவிட்டு அவன் ஓடி மறைந்தான் மற்றும் முனிவரிடம் சொன்னான், "நீ என்னை அனந்தவனத்தில் காண்பாய்." முனிவர் அந்த குழந்தையை தேடிச் சென்றார். இறுதியில் அவர் ஒரு பெரிய மகுவா மரத்தின் கீழ் வந்தடைந்தார். திடீரென அந்த மரம் பெரும் சத்தத்துடன் விழுந்தது. அதன் இடத்தில் பகவான் விஷ்ணுவின் விஸ்வரூபம் தோன்றியது. அந்த காட்சி மிகவும் அற்புதமானதாக இருந்தது. திவாகர முனிவர் தெய்வீக உணர்வில் ஆழ்ந்து அங்கேயே அமர்ந்தார். அவர் முன் பகவான் விஷ்ணு ஆதிசேஷனின் மீது சாய்ந்து அனந்தசயன நிலையில் தோன்றினார். அந்த விஸ்வரூபம் இவ்வளவு பெரியதாக இருந்தது. அதன் தலை திருவல்லம் வரை, அவரது பாதங்கள் திருப்பாவரை நீண்டன. முனிவர் அந்த வடிவத்தை முழுமையாக காண முடியவில்லை. அவர் கைகளை இணைத்து வேண்டினார், "ஓ பிரபு, தயவு செய்து உங்கள் வடிவத்தை சிறிது குறையச் செய்யுங்கள். நான் உங்களை முழுமையாக தரிசிக்கட்டும்." பகவான் அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார்.
தம் விஸ்வரூபத்தை சிறிதாக்கி அங்கேயே அனந்தசயன ரூப தரிசனம் கொடுத்தார். அதுவே திவாகர முனிவருக்கு அவரது பிரபுவின் முழு தரிசனம் கிடைத்த தருணம். பின்னர் இந்த அதிசய நிகழ்வு திருவாங்கூர் மன்னர் காதில் விழுந்தது. அவர் உடனே அந்த புனித இடத்தில் ஒரு மகத்தான கோவிலை கட்ட ஆணையிட்டார். இன்று நாம் காணும் 18 அடி நீளமான சிலை சாலிகிராம கற்களால் உருவாக்கப்பட்டது. அந்த கற்கள் நேபாளத்தின் கண்டகி நதியிலிருந்து கொண்டுவரப்பட்டவை. அவற்றை ஒன்றிணைத்து பகவான் விஷ்ணுவின் அனந்தசயன ரூபம் உருவாக்கப்பட்டது. இந்த கதைகள் மூலம் தெளிவாக தெரிகிறது, பத்மநாப சுவாமி கோவில் என்பது வெறும் கல், தங்கம், நகை அலங்காரங்களாலான கட்டிடமல்ல. அது அனந்தமான பக்தி, நம்பிக்கை மற்றும் தெய்வீக அதிசயத்தின் சின்னம். இங்குள்ள சிலை, வழிபாட்டு முறைகள் மற்றும் அதன் ஆழமான வரலாறு, இவை அனைத்தும் சேர்ந்து இதை இந்தியாவிலேயே அல்ல, முழு உலகின் அதிக மர்மமிக்க தெய்வீக தலங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன. ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, இவ்வளவு தொன்மையான புனிதமான கோவில் என்றால் அதன் வரலாற்றில் மன்னர் மார்த்தாண்டவர்மா மற்றும் திருவாங்கூர் ராசவம்சம் என்ன பங்காற்றினர்? அவர்கள் எப்படிப்பட்ட வரலாற்றுச் செயலை செய்தார்கள்? பத்மநாப சுவாமி கோவிலின் வரலாறு திருவாங்கூர் ராசவம்சத்துடன் ஆழமாக இணைந்துள்ளது. இந்த ராசவம்சம் கேரளாவின் அரசியல் மற்றும் கலாச்சார மையமாக மட்டுமல்ல, இந்த கோவிலை உலகின் மிகவும் செல்வமும் மர்மமுமாகிய தெய்வீக தலமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கை வகித்தது. 18ஆம் நூற்றாண்டில் திருவாங்கூர் மன்னர் அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மா ஆட்சியை ஏற்றார். அவர் தென்னிந்தியாவின் சக்தி வாய்ந்ததும் தூரநோக்கு வாய்ந்ததுமான அரசர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மார்த்தாண்டவர்மர் சிறு சிறு ராஜ்யங்களை ஒன்றிணைத்து திருவாங்கூரை வலிமையான ஒற்றுமை பெற்ற சாம்ராஜ்யமாக மாற்றினார். அவரது ஆட்சி காலத்தில் திருவாங்கூர் அரசியல் ரீதியாக வலுப்பெற்றது மற்றும் மத ரீதியாக பத்மநாப சுவாமி கோவிலின் முக்கியத்துவம் அதிகரித்தது. 1550ஆம் ஆண்டு மார்த்தாண்டவர்மா ஒரு வரலாற்று முக்கியமான முடிவை எடுத்தார். அவர் திரிப்பத தானம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு மத நிகழ்வை நடத்தினார். அதில் அவர் திருவிதாங்கூர் ராஜ்யத்தையும் அதன் சொத்துக்களையும் படைகளையும் அரண்மனைகளையும் பொக்கிஷங்களையும் அனைத்தையும் பகவான் பத்மநாப சுவாமியின் திருவடிகளுக்கு அர்ப்பணித்தார். தன்னை பத்மநாபதாசன், அதாவது கடவுளின் சேவகன் என அறிவித்தார். இது இந்திய வரலாற்றில் ஒரு அபூர்வமான நிகழ்வு. ஒரு முழு ராஜ்யமே தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் பிறகு திருவாங்கூர் மன்னர்கள் தங்களை ஆட்சியாளர்கள் அல்ல, பகவானின் பிரதிநிதி மற்றும் சேவகராகவே கருதினார்கள். இதன் காரணமாக தலைமுறை தலைமுறையாக இந்த கோவிலில் பொக்கிஷங்கள் குவிக்கப்பட்டு வந்தன. கோவிலின் செல்வமும் விரிந்தது. மார்த்தாண்டவர்மா வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்க மற்றொரு காரணம், 1741ஆம் ஆண்டு அவர் டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தோற்கடித்தார். இந்த போர் கொலாச்சல் போர் எனப்படுகிறது. அப்போது ஐரோப்பிய சக்திகள் இந்தியா முழுவதும் தங்கள் ஆதிக்கத்தை விரிவாக்கம் செய்து கொண்டிருந்தன. ஆனால் திருவாங்கூரின் சிறிய படை பகவான் பத்மநாப சுவாமியிடம் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் டச்சு படையை தோற்கடித்தது. இது ஆசியாவில் ஒரு உள்ளூர் இந்திய மன்னர் ஐரோப்பிய ஆளுமையை தோற்கடித்த முதல் போராகும். இந்த வெற்றிக்கு பிறகு மார்த்தாண்டவர்மர் மேலும் பக்தியுடன் தனது ஒவ்வொரு வெற்றியையும் பகவான் பத்மநாப சுவாமிக்கே அர்ப்பணித்தார். பத்மநாப சுவாமி கோவில் மீது பலமுறை தாக்குதல்கள் நடந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் படையெடுத்தவர்கள் தோல்வியடைந்தனர். மக்குலா என்ற ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் கோவிலை கொள்ளையடிக்க முயன்றார். ஆனால் உள்ளூர் மக்கள் அவரை தடுத்தனர். அவர்கள் விரட்டப்பட்டனர். 1790இல் திப்பு சுல்தானும் இந்த கோவிலை கைப்பற்ற முயன்றபோதும் கொச்சியில் அவர் தோல்வியை சந்திக்க வேண்டி வந்தது. முகல் காலத்திலும் பலமுறை இந்த கோவில் இலக்காக மாற்றப்பட்டது. ஆனால் எந்த தாக்குதலாலையும் வெற்றி பெறவில்லை. பக்தர்கள் நம்புவது என்னவெனில், பகவான் பத்மநாப சுவாமியே தம்மை காக்கிறார் என்பதே. அதனால்தான் இந்த கோவில் நூற்றாண்டுகளாக பாதுகாப்பாக இருந்தது. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.